அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, தக்வா உள்ளவர்கள் மகிழ்ச்சியான நிலையிலும் செலவு செய்வார்கள், அதாவது பரக்கத்தாக நிறைய இருக்கும் போதும் செலவு செய்வார்கள். வத்தர்ரா, நெருக்கடியான கஷ்டமான நேரங்களிலும் செலவு செய்வார்கள். அல்லாஹுக்காக செலவு செய்யுங்கள் என்கிற ஒரு அழைப்பு அவர்களுடைய காதில் விழுந்து விட்டால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் செலவு செய்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் துன்பங்களோடு கஷ்டங்களோடு இருக்கும் போதும் செலவு செய்வார்கள். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா வல்காஸிமீனல் கைஸ், கோபம் வந்தால் கோபத்தை அவர்கள் விழுங்குவார்கள். கோபப்படமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. கோபம் வந்தால் அந்த கோபத்தை அவர்கள் விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மற்றவ மனிதர்களை மன்னிப்பார்கள், முஸ்லிம்களை அல்லது உடன் பிறந்தவர்களை என்று சொல்லவில்லை. வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிப்பார்கள். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا أنفسهم ذكروا الله, அவர்கள் ஒரு அசிங்கமான பாவத்தை செய்துவிட்டால் அல்லது ஏதாவது ஒரு பாவத்தை செய்து தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டால் உடனே அவர்களுடைய மனதுக்கு அல்லாஹ் நினைவுக்கு வருவான். ذكروا فاستغفروا لذنوبهم, உடனே அல்லாஹ்விடம் வந்தவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் என்று தக்வாவோடு இருக்கிறவர்களுக்குரிய இலக்கணங்களை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வெறுமனே தக்வா என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல உள்ளத்தை வெறுமையாக வைத்துக்கொண்டு, உள்ளம் நிறைய கசடுகளையும் கரைகளையும் நிறைத்து வைத்துக்கொண்டு, பொறாமை பேராசை போன்றவற்றை உள்ளம் நிறைய வைத்துக்கொண்டு பள்ளிவாசலிலே முன்சஃபிலே தொழுகிறார், நீண்ட தாடி வைத்திருக்கிறார், பிரயோசனம் இல்லை. தக்வா என்பது அவருடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும். அவருடைய உள்ளம் நிறைய அல்லாஹுடைய சிந்தனை இருக்க வேண்டும். அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் ஒரு பயம் பெற வேண்டும். அல்லாஹுடைய வேத வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். சுவர்க்கத்தை பற்றி அவரிடம் சொல்லப்பட்டால் அவருக்கு சுவர்க்கத்தின் மீது ஆசை வர வேண்டும். நரகத்தை பற்றி அவர் முன்னால் பேசப்பட்டால் நரகத்தை பற்றிய பயம் அவருக்கு வர வேண்டும். கபருடைய வாழ்வு பற்றி பேசப்பட்டால் கண்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் தன்னுடைய இதயம் வலிக்க வேண்டும். இவ்வாறான பண்புகளோடு இருக்கிறவர் தான் தக்வாவோடு இருக்கிறவர். இந்த தக்வாவைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக வலியுறுத்தினார்கள். இந்த தக்வா உள்ளவர்களுக்குத்தான் இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் நாம் இந்த தக்வாவை வரவழைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அதில் முதலாவது, நாம் அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமுல் முத்தகீன், இதில் யாருக்கும் இரண்டாவது கருத்திருக்க முடியாது. தக்வாவுடைய மக்களுக்கெல்லாம் இமாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட சில துஆக்கள், அந்த துஆக்களை அதிகமாக கேட்டிருக்கிறார்கள், குறிப்பாக சுஜூதிலே கேட்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்று, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸுக்கு தக்வாவை தருவாயாக, என்னுடைய நஃப்ஸுக்கு தக்வாவை தருவாயாக, என்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவாயாக. இன்னும் ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, யா அல்லாஹ், உன்னிடம் நான் ஹிதாயத்தை கேட்கிறேன். ஹுதா என்றால் நேர்வழி, வத்துகா என்றால் தக்வாவை கேட்கிறேன், வல் அஃபாஃப் என்றால் ஹராமானவற்றிலிருந்து ஒதுங்கி இருக்கிற, அதை விட்டு தூரமாக இருக்கிற நிலையை உன்னிடம் கேட்கிறேன். வல் கினா என்றால் போதும் என்ற மனதை உன்னிடம் நான் கேட்கிறேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்ட துஆ. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா மௌலாஹா. இது ஒன்று. அடுத்தது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இது இரண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வாறு அல்லாஹ்விடத்தில் தக்வாவுக்காக மன்றாடினார்கள் என்றால்,
நம்மை போன்ற பலவீனமான மனிதர்கள் எவ்வளவு மன்றாட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்தில் தக்குவாவை கேட்டு நிறைய துஆ செய்ய வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய உள்ளத்தில் தக்குவா வர வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸோடு நெருக்கமான தொடர்பு நமக்கு வர வேண்டும். அல் குர்ஆனோடும் ஹதீஸோடும் நெருக்கமான தொடர்பு வர வேண்டும். அல் குர்ஆனை படிக்க வேண்டும், ஹதீஸை நிறைய படிக்க வேண்டும். அல் குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கிற போது அல்லாஹுடைய உதவியால் நம்முடைய மார்க்க அறிவு அதிகரிக்கும். அப்போது நம்முடைய உள்ளத்தில் தக்குவாவும் அதிகரிக்கும். இந்த அல் குர்ஆன் ஹதீஸில் குறிப்பாக ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக வேண்டிய உலமாக்களை நாட வேண்டும். அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். நம்மில் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏதோ தற்செயலாக பிறந்திருக்கிறோம். கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள். அதற்கு பிறகு நாம் உருவாகி பிறந்திருக்கிறோம், பிறந்து விட்டோம். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாக வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை? பொருளாதாரம் தேவை. எனவே என்னுடைய வாழ்க்கையின் முழு நோக்கமும் பொருளாதாரம் தான். ஒரு காலேஜிலே படிக்கிற ஒரு மாணவனிடம் போய் நீங்கள் எதற்காக படிக்கிறீர்கள் என்று கேளுங்கள். அவர் என்ஜினியரிங் படிக்கலாம், அல்லது காமர்ஸ் படிக்கலாம், அல்லது அவர் சயின்ஸ் படிக்கலாம், மெடிசின் படிக்கலாம். எதற்காக படிக்கிறீர்கள் என்று கேளுங்கள். நான் ஒரு என்ஜினியராக வேண்டும், நான் ஒரு டீச்சராக வேண்டும், நான் ஒரு ப்ரொஃபஸராக வேண்டும், நான் ஒரு டாக்டராக வேண்டும், நான் ஒரு அக்கவுண்டனாக வேண்டும். எதற்காக? இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் உங்களிடமும் கேளுங்கள், மற்றவர்களிடமும் கேட்டு பாருங்கள். நான் எதற்காக டாக்டராக வேண்டும், அல்லது நீ எதற்காக டாக்டராக வேண்டும்? டாக்டரானால் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தும் மதிப்பும் இருக்கு. டாக்டரானால் நிறைய பணத்தை தேட முடியும். எதை நீங்கள் சுற்றி வளைத்து பார்த்தாலும் பணம் பொருளாதாரம், பணம் பொருளாதாரம், பணம் காசு என்கிற மனநிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். நாம் யோசிக்கவில்லை, நான் ஏன் படைக்கப்பட்டேன், என்னை படைத்தவன் யார்? அதிகமான மக்களிடத்தில் இந்த சிந்தனை கிடையவே கிடையாது. அதனால் தான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு விதமான மனநோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டம் நமக்கு தெரியவில்லை. சில நேரங்களில் இப்போ வெளிநாடுகளில் வாழக்கூடிய நமக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும், லீவு நாள். உதாரணமாக ஃப்ரைடே லீவு, வெள்ளிக்கிழமை லீவு என்றால் வியாழன் மாலையிலேயே எல்லாரும் பிஸி ஆயிடுவோம். என்ன பிஸி? ஃபேமிலியாக இருந்தால் எங்காவது போவது வருவது, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஏதாவது கெதரிங், காலை நல்ல 2 மணி 3 மணி வரையும் ஒன்றாக இருந்து பேசிக்கொண்டிருப்பது, விளையாடுவது, என்ஜாய் பண்ணுவது. பிறகு 3 மணிக்கு தூங்கினால் ஃபஜ்ரும் கிடையாது. சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், நமக்கு தெரியும், நம்மளும் வெளிநாட்டில் வாழ்ந்தவர்கள், ஜும்மாவுக்கு கூட போக மாட்டாங்க. சில கேம்புகளில் போய் பார்த்தீங்கன்னால் நைட் முழுக்க கேரம் விளையாடுவார்கள், பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடுவார்கள், அல்லது உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள், இல்லாது அரட்டை அடித்து கொண்டிருப்பார்கள். ஃபஜ்ரும் கிடையாது, ஜும்மாவும் கிடையாது. சிலருக்கு என்ன செய்யறே தெரியாது. டைம் இருக்கு, குர்ஆன் எடுத்து ஓதுவோம், குர்ஆன் ஓத தெரியாது. ஒரு ஹதீஸ் புக்கை படிப்போம், படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு அடியான் எவ்வளவு அதிகமாக சுஜூது செய்கிறானோ அவ்வளவுக்கு அவனுக்கு பாக்கிய மறுமையில் இருக்கிறது. ஆனால் சுஜூது செய்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. தப்பித்தவரை மஸ்ஜிதுக்குள்ள போனால் நீண்ட நேரம் உட்கார முடியவில்லை. நான் சொல்ற இந்த மெசேஜை இந்த சகோதரர்கள் கவனமாக கேளுங்கள். அல்லாஹுடைய வீட்டுக்குள் போய் உட்காருவதற்கு மனம் விரும்பாத, அல்லாஹுடைய வீட்டுக்குள் நீண்ட நேரம் உட்காருவதை கஷ்டமாக கருதுகிற, அல்லாஹுடைய வீட்டுக்குள் நீண்ட நேரம் இருப்பதை ஒரு சுமையாக நினைக்கிறவர்கள் நிஃபாக்கோடு இருக்கிறார்கள். அவர்களை விட துர்ப்பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். காஃபி ஷாப்பிலே நீண்ட நேரம் இருக்கிறார்கள், டீ கடையிலே நீண்ட நேரம் இருக்கிறார்கள், போனிலே நீண்ட நேரம் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய வீடு அன்னல் மசாஜித லில்லாஹ், நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாஹுக்கு சொந்தமான இடங்கள்.
அஹப்புல் பிகாஇ இலல்லாஹி மசாஜிதுஹா வ அப்கதுல் பிகாஇ இலல்லாஹி துக்கானுஹா அஸ்வாகுஹா. அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் பூமியிலே அவனுடைய மஸ்ஜிதுகள், அல்லாஹுக்கு வெறுப்பான இடங்கள் கடை தெருக்கள்.